வழிபாட்டின் மூலம் ஒருவருடைய மனநிலையும் வந்து சீராகும் என்று சொல்லி தான் அறிஞ்சிருக்கிறேன். அவருடைய உயிர்நிலை மேலாகும், இவ்வாறு தான் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் ஒரு வழிபாட்டை செய்தி சிலருடைய மனநிலை குழம்பி போய் ஒரு மனநலம் குன்றியவர்களாக மாறி இருக்கிற நிலையை வந்து இந்த வழிபாட்டின் மூலம்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் குறைப்பதற்கு ஒன்றுமில்லை, உண்மையை தான் சொல்ல வேண்டிய காலம், சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனபடியாக சொல்கின்றேன். ஏனென்றால் ஒரு ஒரு பொருள் இருக்கின்றது. வழிபாடு என்பது வந்து பொருள் பதிந்தது. அதன் அடிப்படையிலேயே தான் வழிபாடுகள் எல்லாம் அமைந்திருக்கும். இதிலே சிவன் தான் சாய் என்று சொல்லி ஒரு கூட்டமும், நவக்கிரக சாய், உண்மையில அது நவக்கிரகம், கிரகம் இல்லை, நவக்கிரக சாய். என்னென்னால் நீங்கள் குரு என்று சொல்லி நினைப்பவர்கள் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறான கீழ்த்தரமான செயலை செய்தவர்கள் மீது தான் நீங்கள் காட்ட வேண்டும். அதாவது கோவப்படாதீங்கோ, அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்மேல் கோவப்படாதீர்கள். ஏனென்றால் இதனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலேயே இதெல்லாம் என்ன ஒரு உலகத்தில் வாழ்கின்றோம் என்று சொல்லி சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் தனிப்பட்ட வகையிலே நீங்கள் சாய்பாபா வச்சுக்கொண்டு நீங்கள் வழிபட்டு கொண்டிருந்தால் எந்த ஒருவரும் எதையும் சொல்ல மாட்டார்கள். அதாவது ஒவ்வொரு சமயங்கள் புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைப் போல் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு சமயமாக நீங்கள் போனால் உங்களை எவரும் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை, அதை பற்றி எவரும் கதைக்க போகிறதும் இல்லை. நீங்களா வாரீங்கள், நீங்களா சிவன் தான் இதன்றீங்கள், கடைசியாக இந்த 9 கோள்களையும் கொண்டு வந்தால் தான் சாயன்னு சொன்னால் இது என்ன? ஒரு நாளைக்கு நீ இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் உங்களுடைய குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து 7.5 சாய் இருக்குது, இப்படியா சொல்ல போகிறீங்களா? 7.5 சாய் பிடிச்சிட்டேன்னு சொல்லி. உண்மையில் இதை பார்க்க ஒரு கோமாளி கூத்து ஆடிக்கொண்டு இருக்கிறீங்கள். உண்மையிலேயே இப்படி செய்யாதேங்க, நீங்களே சிந்திங்க. இப்படியான ஒரு வழிபாட்டை கொண்டு தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்கள்? ஆன்மா எடுத்து போறீங்களா, அல்லது எல்லாருமா சேர்ந்து மரணம் கொன்றி போகின்றீர்களா? உண்மையில பாருங்கள், உண்மையிலேயே எனக்கு ஒருவர் மேலும் கோவப்படக்கூடாது. அந்த என்னுடைய கண்ணுக்கு நிற்கின்றது வந்து எதென்று சொன்னால், இந்த பணத்துக்காக இந்த பாபாவுக்கு வந்து பூஜை செய்த சிவாச்சாரியர்கள் மாதிரி இருக்கணும் இல்லை, சிவனுடைய மந்திரத்தை கொண்டு சொல்லி பூஜை செய்த பாபாச்சாரியர்கள், சிவாச்சாரியர்கள் பாபாச்சாரியர்களாக மாறினவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நினைவு தான் வருகின்றது. இன்னத்துக்கு பணத்துக்காக ஒரு வேலை செய்தார்கள். ஏனென்றால் ஒரு சிவ ஆச்சாரியார்களை வந்து நீங்கள் பாபாவுக்கு சிவனுடைய மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யும் பொழுது அடிப்படை மாந்தன் வந்து இதை செய்வதில் வந்து பிழையா என்று சொல்லி சிந்திக்கிற ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி விட்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பாபாச்சாரியர் ஆகினது வந்து அதுக்கான இறைவனால் தரப்படுற குற்றத்தை நீங்கள் ஏற்பதற்கும் அணியமாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் மக்களை வைத்து பகடக்காயாக ஆடுகின்றீர்கள். அதுக்கான அந்த இறைவன் கேட்கும் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லியாக வேணும். நீங்கள் குருவென்று சொல்லி பீடத்தை போட்டுக்கொண்டு இந்த வேலையை நீங்கள் செய்ததற்கான பலனை கண்டிப்பாக நீங்கள் மிச்சம் நான் சொல்லவில்லை. நன்றி. நமச்சிவாய வாழ்க.